இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் சமூக நீதியை பற்றி மானிய கோரிக்கை. இன்றைக்கு இது பற்றி இங்கே அவையில் பேசணும். முதல்ல இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் 10வது வாய்ப்பு. அதனால் 12 மணிலேருந்து இப்போ 2:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை தான் போயிட்டு இருக்குதுங்க சட்டசபைக்குள்ளே. நான் எந்திரிச்சோடனே கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் உதயா அவர்களுக்கும், திமுகவினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே போல அண்ணன் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும், கேப்டனுக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் இன்னைக்கு நன்றி சொல்லியிருக்கேன். மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூட பதிவு போட்டிருந்தார், அவருக்கும் நான் வாழ்த்து சொல்லிட்டேன், நன்றி சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மானிய கோரிக்கை பற்றி பேசணும். மொத்தம் இன்னைக்கு 15 பேர் பேசணும். இப்போ வரைக்கும் ரெண்டாவது பேர் தான் பேசுகிறாங்க. இப்போ ஆல்ரெடி 2:30 மணி. ஸோ நாங்கள் டெய்லி பார்க்குறோம், ஒவ்வொரு உறுப்பினரும் எக்ஸாமுக்கு கூட ஒருத்தர் இப்படி படிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவு எல்லாரும் ராத்திரியும் பகலும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஏன்னா மக்களுக்காக பேசணும், மக்கள் பிரச்சனையை சரியான முறையில் புள்ளி விவரத்தோடு பேசணும்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஏறக்குறைய 1 hour தான் மக்களை பற்றி பேசுகிறாங்க. மீதி அத்தனை ஹவர்ஸும் வெறும் சண்டை தான் போயிட்டுருக்குங்க. வெறும் சண்டை தான் போகுது. இதனால் மக்களுக்கோ நாட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த மானிய கோரிக்கை தொடங்கினதில் இருந்து 1 hour தான் மக்களுக்காக பேசுகிறாங்க. மீதி அத்தனை மணி நேரம் வெறும் சண்டை தான் போகிறது. நான் இன்னைக்கு தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட டைரெக்டாகவே சொல்லிட்டேன், அது வரைக்கும் ஸ்மூத்தாக போகுதுப்பா சபை. ஒன்ஸ் நீ எந்திரிச்சாவே அதுலேருந்து சண்டைன்னு ஆரம்பிக்குது, கடைசி வரைக்கும் அது சண்டையாகவே போகுது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு தம்பி ஆதவ் அர்ஜுனுக்கு உரிமையோடு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் பூராமே லைவில் பார்க்குறாங்க. இந்த லைவ் கிடைக்கணும்னு தான் கேப்டன் போராடி லைவ் வாங்கினார் சட்டசபை நிகழ்ச்சிக்கு. ஆனால் இந்த லைவ்ல எல்லாரும் இந்த 2 நாள் நான் விருதாச்சலம் எல்லா ஊரில் மக்கள் பார்க்குறேன். இவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லைவ் பார்க்க. இப்போ என்ன சட்டசபையா இல்லை சண்டை சபையா அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் இப்போ டிவி பார்க்கறது இல்லையா, எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட்டு, எல்லாருடைய டைம் வேஸ்ட்டு. இது மக்கள் வரி பணத்தில் நடக்குதுங்க இந்த சட்டசபை. ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது என்பதை அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க, தெரியும். அப்போது நம்ம பர்சனல் ஈகோக்கும் நம்ம பர்சனல் சண்டைக்கும் சட்டசபையை பயன்படுத்தக்கூடாது. இது மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம். பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க உங்கள் கருத்துக்களை. சட்டசபையில் மக்களுக்காக மட்டும்தான் பேசணும். என்ன மானிய கோரிக்கையோ அதை பற்றி பேசணும். அவங்க தொகுதிக்கு அந்த மானிய கோரிக்கையில் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேசணும். ஆனால் இங்கே அது நடக்கவே மாட்டேங்குது. அதனால் பேரவை தலைவர்கிட்டையும் நான் நேரடியாக சொல்லிட்டேன், மொத்த சட்டசபை உறுப்பினர்களுக்காக தான் இன்றைக்கி நான் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, அத்தனை பேரும் அவங்க தொகுதியை பற்றி பேச வாய்ப்பு கொடுங்கள் பேரவை தலைவரை அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், நான் பொதுவாக தான் பேசுவேங்க. கேப்டன் மாதிரி தான் சட்டசபையில் மக்களுக்காக பேசுங்க, மக்கள் உரிமைக்காக பேசுங்க, அவங்க தொகுதிக்காக பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நாளையிலிருந்து நிச்சயம் அது நடக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் பேசியிருக்கணும். என்னுடைய விருதாச்சலம் தொகுதியில் இன்றைக்கு இந்த துறை சார்பாக நான் அவையில் பதிய வைக்கணும்னு நினச்சதை ப்ரெஸ் பீப்புள் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட சொன்னால் இன்னைக்கு 4 தூண்களில் ஒரு தூண் நீங்கள். நிச்சயம் இது மக்களிடையும் சேரும், அரசாங்கத்தினிடையும் சேரும், முதலமைச்சர்கிட்டையும் போய் சேரும். வேப்பூரில் புதிதாக கல்லூரி கட்டப்பட்டுள்ளது. அங்கே மாணவர்கள் தங்கி படிக்க விடுதிகளை அமைத்து தர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம யார் பற்றி பேசுகிறோம், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் பற்றி பேசும்போது அவங்களுக்கான குரலாக நம்ம சட்டசபையில் எதிரொலிக்கணும். இன்னைக்கு கவர்மெண்டோடைய ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், எந்த அளவு ஒரு தரம் இல்லாமல், எந்த அளவு உணவு சரி, பில்டிங்ஸும் சரி தரம் இல்லாமல் இருக்குது. அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாமே, அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், இந்த அரசு கவனத்திலே கொண்டு நிச்சயமாக
அவற்றை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே போல் இங்கே பலன் பெறும் வகையில் இங்கே நல வாரியம் அமைத்து கொடுத்து பொருளாதார ரீதியாக இந்த சிறுபான்மையினரை உயர்த்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. எனவே ஒரு நல வாரியம் விருதாச்சலத்தில் அமைத்து தரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தி மக்கள் தொகை கணக்கு எடுத்த பிறகு அந்த இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தி எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்பதையும் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். சமூக நீதி சார்பாக மேல்நிலை பள்ளிகளில் இருக்கின்ற விடுதிகள், அரசு கல்லூரிகள், அங்கே இருக்கின்ற விடுதிகள் தரம் உயர்த்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம போய் பார்க்குறோம், எப்படி இருக்கு? இதே ஒரு தனியார் ஸ்கூல் எப்படி இருக்கு? ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கு? தனியார் காலேஜ் எப்படி இருக்கு? ஏன் ஒரு அரசாங்கம் நினைச்சா தனியார் கல்லூரிக்கு இணையாக காலேஜஸ் கீழே நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வர முடியாதா? ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக ஸ்கூல் கொண்டு வர முடியாதா? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? அதை விட்டுட்டு இன்னோவேட்டிவா, ஆரோக்கியமா, பாசிட்டிவா, ஓகே இவ்வளோ வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் அவங்கவுங்க கடமையை நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செய்யாமல் ஒன்று இந்த நாடு இவ்வளோ தூரம் வளரல. அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு புதுசு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? மாற்றம் சொன்னிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை மக்களுக்காக இன்னும் சிறந்த முறையில் எப்படி நீங்கள் செய்ய போறீங்கன்றத பேசுங்க. அதை விட்டுட்டு சண்டை போடுறது, நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னா இதனால் யாருக்கு என்ன பலன்? அதனால் நான் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்டையும் தம்பி ஆதவ் அர்ஜுன் கிட்டையும் அனைத்து அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் ஈக்குவலாக தனியாருடைய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்டல் மாதிரி டெவலப் பண்ணுங்க. அதில் காமிங்க உங்கள் திறமையை, அதில் காமிங்க இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை. அதை விட்டுட்டு சட்டசபையில் டெய்லி சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனம் யாருக்குமே கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே அலுவலகங்களில் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கு. அந்த காலி பணியிடங்களை நிரப்பி வேலை வாய்ப்பை கொடுங்க. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் நிச்சயம் அதை செய்யணும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கு, அங்கே சமையல் செய்கிறவங்க கிடையாது. இன்னைக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிடையாது. அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டீன் கிடையாது, யாருமே இல்லை. அப்போது ஒரு சமூக நீதி பற்றி நம்ம பேசும்போது அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்டல் கொடுத்தா தான் அந்த மாணவர்கள் நல்லா படித்து இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். அதனால் கவர்மெண்ட் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே உணவு தரம் நம்ம பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், காலேஜில், ஹாஸ்டலில் அந்த தரமான உணவை அந்த மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா ஹாஸ்டல்ஸும் அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கேடுலேருந்து, மது போதையிலேருந்து, கஞ்சாலேருந்து அங்கேருந்து தான் தொடங்குது. நிச்சயம் கவர்மெண்ட் இரும்பு கரம் கொண்டு அடக்கி எல்லா ஹாஸ்டல்ஸ்லையும் ஒரு நல்லபடியாக ஒரு தனியாருக்கு இணையாக அந்த ஹாஸ்டல்ஸை டெவலப் பண்ணி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கணும், அதற்கான பல்வேறு இடங்களை நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக 50% இன்னைக்கு தலித் மக்கள் அதிகமாக இருக்கின்ற தொகுதி என்னுடைய விருதாச்சலம் தொகுதி. பிற்படுத்தப்பட்டோர், அதே போல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கின்ற ஒரு தொகுதி. நிச்சயமாக அங்கே மாணவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கணும். அதனால் கவர்மெண்ட் கிட்ட நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். அதிகமாக தலித் மக்கள் இருக்கிறதுனால விருதாச்சலம் தொகுதியில் நிச்சயம் சட்ட கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்ற என் கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொன்னாலும் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட நான் என்வலப் கவரில் ஃபைல் பண்ணி நான் கொடுத்துட்றேங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்களை பற்றி பேசியிருக்காங்க. இஸ்லாம் நேற்று மிலாடு நபிகள் நாயகம் பிறந்த நாள். அதனால் எல்லாரும் அவருக்கு நேற்று நம்ம வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம், மிலாடு நபி வாழ்த்துக்கள். அதனால் இஸ்லாமிய சமூகம்
நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு அவங்க. அதனால நிச்சயம் அவங்களுக்கான அனைத்து சமூகத்தில் எல்லா அந்தஸ்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு எல்லா உரிமையும் தரணும். அதனால இன்னைக்கு 3 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இதில் சமூக நீதியை பற்றி சகோதரர் வன்னியரசு பேசினாரு. அதில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ நான் என் நன்றிகளை சொல்கிறேன். விருதாச்சலத்திற்கு வந்து எனக்காக அவர் பிரச்சாரம் பண்ணார். அதை நான் மறக்க மாட்டேன் எப்போவுமே. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என் நன்றிகளை சொல்கிறேன். கேப்டனுக்கு நேற்று பர்த்டே விஷ் சொன்னார். ஏன்னா ஒருத்தர் செய்த ஒரு சின்ன உதவி கூட நம் வாழ்நாளில் மறக்கக்கூடாது, அது யாராக இருந்தாலும். அதனால இன்னைக்கு இதெல்லாம் நான் சட்டசபையில் பேசணும்னு நினச்சேன். பட் இன்னும் சண்டைன்னா இது எல்லாருடைய டைம் வேஸ்ட் ஆகுது. யாரும் இன்னும் சாப்பிட்றது இல்லை, எதுவும் இன்னோவேட்டிவாக போகல. அதனால் என்னுடைய கருத்தை எல்லார் முன்னாடியும் பதிய வச்சுட்டு அவைத்தலைவரிடமும் தனியாக பேசிட்டு வந்திருக்கேன். நிச்சயம் நாளையிலிருந்து ஒரு மாற்றம் சபையில் வரும். அந்தந்த துறை மீது அந்தந்த அமைச்சர்கள் பேசின பிறகு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல விவாதங்களாக மக்களுக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கணும்னு சொல்லி என்னோட ரெக்வெஸ்ட் வச்சுருக்கேங்க. எல்லா சட்டசபை உறுப்பினருக்கும் வாய்ப்பு கொடுங்க. கொடுத்தவங்களே வாய்ப்பு கொடுக்காதீங்க. பேசினவங்களே பேசிக்கிட்டு இருந்தா அப்போ எல்லாரும் தானே சட்டசபை உறுப்பினர்கள். எல்லாம் ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி குறிப்புகள் எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? எதுவுமே பேச வாய்ப்பு இல்லை, மறுபடியும் சும்மா தான் திரும்பி போகிறாங்க. ஸோ இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது. அதை அண்ணன் நம்மளுடைய அவைத்தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். நிச்சயம் நாளையிலிருந்து ஒரு மாற்றம் வரும் என்று நினைக்கிறேன். ஆமாம், இல்லை நான் தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன். தம்பி நீ எந்திரிச்சாதான் சண்டையே ஆரம்பிக்குது. இனி இருக்கின்ற கொஞ்சம் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பேசாதீங்க. அது வரைக்கும் ஸ்மூத்தாக போகுது. ஆதவ் அர்ஜுன் எந்திரிச்சோடனே 4 மணி நேரம் சண்டையிலேயே போகுதுங்க. வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. தம்பிக்கிட்ட அங்கே நான் வந்து சட்டசபையிலேயே நான் சொல்லிட்டேன். அதனால் உங்கள் பர்சனல் மோட்டிவ் எது இருந்தால் நீங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுங்க, இல்லை இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசுங்க, எங்கேயோ பேசுங்க, சட்டசபையில் பேசாதீங்க. நான் அண்ணன்ட்டையும் சொன்னேன், இனிமேல் ஆதவ் அர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கண்ணா, அவருக்கு அம்மன் உட்காந்து பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், அவர் பேசட்டும். ஆதவ் அர்ஜுன் நான் அகெயின்ஸ்ட் எல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஓகே அவங்க சொன்னாங்க விவாதம் அப்படின்னாங்க, ரைட், ஐ அக்செப்ட் டிபேட்ஸ், ஐ அக்செப்ட் டிபேட்ஸ். எவ்வளோ நேரம் டிபேட்? ஒரு 5 to 10 minutes. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், அவங்க கருத்து சொல்லட்டும், அதோட போதும். மக்கள் பிரச்சனைக்கு வந்துருங்க. அதை விட்டுட்டு தொடர்ந்து சண்டை. நீங்கள் அப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணீங்க, இவங்க அவங்கள குத்தி காமிக்க, அவங்க இவங்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கு சட்டசபைக்கு வரும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளோ வேலை இருக்குது. எல்லாரும் வேலை விட்டுட்டு எதுக்கு வரோம்? நம்ம கடமையை ஆற்ற வேண்டும். இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தில் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த மக்கள். நம்ம என்ன அவங்களுக்கு பற்றி பேசுகிறோம் சட்டசபையில், தொகுதி பற்றி நம்ம என்ன பேசுகிறோம், ஒவ்வொருத்தரும் கீழே வாட்ச் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஆனால் இங்கே எதுவுமே பேச முடியலங்கிறப்போ அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இது உண்மைங்க. நான் 2 நாள் விருதாச்சலத்தில் இருந்தேன். எல்லா மக்கள் சொல்கிறாங்க, இது பேசுங்கம்மா, எங்களுக்காக அதை பேசுங்க, இது சொல்லுங்க, நீங்கள் சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு ஒருத்தரும் அவங்க அந்த நம்பிக்கையோடு வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அதை நான் சபையில் தான் பேச முடியும். பொதுக்கூட்டத்தில் பேசணும், அது நான் எங்கே வேணாலும் பேசுகிறேன். அது இல்லை, சட்டசபையில் மக்களுக்காக பேசுறது. எல்லா 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. அவங்க தொகுதிக்கு பேசும் வாய்ப்பையும், அதே நேரத்தில் அந்த மானிய கோரிக்கை மீது பேசும் வாய்ப்பையும் அவைத்தலைவர் நிச்சயம் நாளையிலிருந்து ஏற்படுத்தி தரணும். சண்டைக்கு இடம் தரக்கூடாது. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாது. எல்லாருக்கும் 5 minutesன்னு நீங்கள் முடிவு பண்ணி நாளையிலேருந்து சொல்லுங்க. நான் அவைத்தலைவர்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன், தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்டையும் சொல்லியிருக்கேன், அங்கேருந்து அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாரும் நம்ம இங்கே இருக்கிறது மக்களுக்காக தான். அது நல்லது நடக்கணுன்றதா என்னுடைய எண்ணம். சரி, ஒன்று அறிவிப்பு முன்ன வருதோ பின்ன வருதோ ஏதோ ஒன்று, மக்களுக்காக அங்கே பேசவே முடியலையே. அறிவிப்பு எப்போ வந்தால் என்ன, இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட பேச முடியலைங்க. மொத்தம் 15 பேர் பேசணும், இப்போ தான் 2வது பேர் பேசுகிறாங்க. என்ன ஆள்ரு, எப்போ அது முடியுறது? யாரும் சாப்பிட்றதில்ல. எல்லாரும் வந்து டயபெட்டிக் இருக்குது, ஏஜ் இருக்குது எல்லாருக்கும். இப்போ நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியல, நிச்சயம் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இல்லையா?
அதுதான் சொல்றேன், எல்லா மனுஷங்க தான் இங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் நான் பார்க்கிறேன், என்னுடைய சகோதரர்களா பார்க்கிறேன். நான் பேசுனது இன்னைக்கு எனக்காக இல்லை, உங்க எல்லாருக்காக தான் நான் பேசியிருக்கேன். சட்டமன்றம் சட்டமன்றமாக நடக்கணும், சண்டை மன்றமாக நடக்கக்கூடாது. டைம் டு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம் அவங்களெல்லாம் 1 o'clock லஞ்சுக்கு அனுப்புனா ப்ரெஸ் பீப்புள் ஆல்சோ ஷுட் கோ ஃபார் லஞ்ச் பை 1 o'clock. அதுக்கப்புறம் தொடருதா 2 மணிக்கு ஆரம்பிங்க. ஏன் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன இருக்கு? எவ்வளோ நாள் ஆச்சு? இப்படி தான் டெய்லி போகுது. ஸோ ரொம்ப மன வருத்தத்தோடு தான் சபையிலையும் பேசியிருக்கேன், உங்கள் முன்னாடியும் பேசியிருக்கேன். நாளையிலேருந்து கண்டிப்பாக மாற்றம் வரும்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. இதை ஆளும் கட்சி தரப்பும் ஏற்றுக்கிட்டாங்க, எதிர்கட்சி தரப்பும் நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க, அதிமுகவும் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே பாராட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொது பிரச்சனை, எல்லாருக்கான பிரச்சனை, நல்லது நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ஆமாம் ஆமாம் யா யா இது விமர்சனமே கிடையாது, செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்ல இல்ல, ஓகே ஓகே, நடந்துருச்சா? இப்பதானே சொல்லியிருக்காங்க, 8 சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, சொல்லை செயலாக்கட்டும். அதுதான் நான் கேட்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம், என்னைக்கு செயலாகிறது? அவங்க செய்யல நீங்க குறை சொல்றீங்களே, நீங்க பேசாதீங்க, செயல்ல காமிங்கன்னு தான் நான் கேட்கிறேன். காமிங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு பொதுவாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? மாற்றம் கேட்டு மாற்றம் கொடுத்துருக்காங்களே, செய்யுங்கன்னு தான் நான் கேட்குறேன். வெறும் சொல் வேஸ்ட்டு. அதனால செயலில் நிரூபிங்க அப்படின்னா, நான் ஆளும் கட்சிக்கிட்டையும் உரிமையோடு தான் நான் பேசிட்டு வந்திருக்கேன். கேப்டன் எப்படி சொல்வாரோ அது மாதிரி நான் உரிமையோடு தான் பேசுகிறேன். அவங்க யாரும் எனக்கு அகெயின்ஸ்டோ, எனக்கு தேவையில்லாதவங்களை, என் தம்பி தான் விஜய், என் தம்பி தான் ஆதவ் அர்ஜுன், என் தம்பி தான் உதயா, என் தம்பி தான் அங்கே இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லாரும் சேர்ந்து மக்களுக்காக போராடுவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம், தமிழ்நாட்டுக்காக பேசுவோம். தமிழ்நாடுக்கும் மக்களுக்கும் நல்லது நடந்தால் பிரஸ் பீப்புள் நீங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் அதை பாராட்டுவீங்க. அதுதான் என் கருத்து. ஓகே, நன்றி நன்றி நன்றி.